இவன் தான் சென்டர் அழகா தெரியல நம்ம 2 பேர்த்த விட. அதனால நான் யூடியூப்ல வரேன்னு காமிச்சுக்கலாம் எல்லாத்துக்கும். நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. நான் அதுக்கு மறுபடியும் அதை ஷேர் பண்ணுறேன். ஐ லவ் யூ. அப்படியா? 3 நாளாக ஏர்லைன்னு சொல்லி முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். 328 நிற்குதுரி 2 நாள் ஆச்சு. டெய்லி யாரோ ஒரு ஆளாக செய்வாங்க. கம்பல்சரி சப்ஸ்கிரைப் ஆயிடுவாங்க. ஆமாம், அந்த கரண்ட் கம்பம் துணி ஆடுது சேலை. அவரே தான் கண்ணு பயத்தை மட்டும் பார்த்துக்குவோம். சரி, நான் காலைல வந்துடுறேன். சரி. ஓகே தான், ஓகே தான். அந்த பேக்கரி தான் வச்சுக்கலாம். சந்துக்குள்ள ஓட்டிக்கோ, மெயின் ரோட்ல ஓடாத அப்படிங்கிறது. ஏன் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அந்த பேக்கரியா? ஆமாம், ரிவர்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டில் ஓட்டிக்கிறேங்க. ரிவர்ஸ் மட்டும் நீங்கள் மெதுவாக கொடுங்கன்னு சொல்லி நான் நேராக ஓட்டிக்கிறேன். எனக்கு அதுக்கு மட்டும் கொடுங்க. லிஃப்ட் வர மாட்டேங்கிறேன். ஆமாம், நான் நேராக ஓட்டிக்கிறேங்க. சந்துக்கு அப்புறம் ஓட்டிக்கிறேன்னு சொல்லி தங்க வண்டியா ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். பாப்பு நீராஜா. ஓகேங்க. அப்படிங்கிறியா? உங்களோட அளவுக்கு நான் ஸ்கிட் தான் அடிக்கிறேன். ஸ்கிட் அடிக்கிறேன். ஹேண்ட் பிரேக் பண்ணேன். நான் ஸ்கிட் அடிக்கிறேன். சாருக்கு நான் அடிக்கிறேன். அடிச்சிட்டேன். ஆனால் கரெக்டாக விடு. அப்படிலாம் பாட்டப்படுத்தக்கூடாது. நான் எப்படி, நான் இங்கே தானே உட்காந்துக்கிறேன். நான் என்ன பாட்டப்படுத்திட்டு இருக்கேன்? மெல்ல மெல்ல தான் கொண்டு வர முடியும். இது எங்களுக்கு ப்ரொஃபஷனல்ரா. அவர் கார் ரொம்ப நீளமா இருக்குல்ல, அதனால எனக்கு டிஸ்டன்ஸ் விட்டு போகணுமா? இல்லை கிடையாது. ஒரு ரவுண்டு அந்த காரில் நான் இவங்க கூட வந்தேன்னா முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு உங்களை கூப்பிட்டு போயிடுவார். நீங்கள் வரமாட்டீங்களா? வரமாட்டீங்க கார் சாவி வாங்கி வச்சுட்டு கூப்பிடணும். வரேன். கார் சாவி அவர் வண்டியில தான் இருக்கு. நீங்கள் வாங்க. வண்டியில் அவருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடலாம். அவருக்கு தெரியாமல் எடுத்து போனால் அப்புறம் எனக்கு தான் தோசை கார் சாவி எடுத்து வச்சுட்டு கூப்பிடணும். வீடியோ ஓடுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால முன்னெச்சரிக்கையில் நல்லா பேசிக்கிறேன். இல்லைன்னா தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்கறியா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல? ஆஃப் பண்ணிட்டேன். வீடியோவில் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஓடுறதில்ல. சரி, இன்னைக்கு வரீங்க கம்பெனிக்கு. சாவி எடுத்து வச்சு கூப்பிட்டு நான் வரேன். சாவி எடுத்து வச்சு கூப்பிடுறேன். சரிங்க சாமி, நான் அன்னைக்கு கூப்பிட்றேன்.
ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லி கூப்பிடு, நான் டக்குன்னு வந்துடுறேன். நான் அங்கே தான் இருப்பேன், வந்துடுறேன். எத்தனை வாரம் மணிக்கு வருது இங்கே சரிஞ்சிருக்கு வாரம். சரியான காற்று நான் நைட்டு வா இப்பதான் உடைச்சேனே. நேத்து திருநூறுல ஐயோ என்ன காத்து தெரியுமா? இல்லை வண்டியை ஓட முடியும். அதான் படிக்கல. நாளைக்கு கார் எட்டு இருந்தபடி ஆயிருக்கு. புஸ்தகம் செருப்பி அடிச்சுட்டு போயிரு. ஒரு பிள்ளை இறக்கிறதுக்கோசரம் கார் எடுத்துட்டு வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி போவோம். தள்ளிடுற மாப்பிள்ளை இடையில வந்துடாதான். பாத்தீங்களா என்ன எங்க ஏரியா ரோட்ல எப்படி ஓடுது? சூப்பராக இருக்கும். எங்கேயுமே பிரேக் கிளச்ச தான் பிடிக்கல. கேஸ்லாம் பிடிக்கலன்னா அது ரோடு கிளியராக இருக்கும். அப்படி ரோடு அவர் பிடிக்கலங்கிறியா? நான் வண்டி ஏறினது இப்படி இல்லை. நான் அப்படியே லெஃப்ட்ல முதல்ல ஒரு நாள் தானே பிடிச்சேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு இதுக்குள்ள தான் போகும். சரி ரைட் ரைட்டு ஐயோ பாய், ஒரே நிமிஷம் போடுறேன். ஆ சும்மா வட்டம் மட்டும் வைக்க சொல்லுங்க. என்ன பேஸ்ட் ஈஸ்ட் போட்டு விட்ட வச்சுட்டு போகிறாரு. எத்தனை மணிக்கு இருக்கீங்களா? பாய் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாமல் சும்மா வச்சு விட்ருங்க பாய். ஆமாம். அந்த வண்டி தெளிவாக வச்சுருங்க. நம்ம வண்டிக்கு வந்து சும்மா அப்படியே. ஆமாம். நம்பர் தெரியணும். இல்லை நான் ஓட்டிட்டு தான் இருக்கேன். அது ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறதுல இல்லை. ஓகே, நைட் எடுத்துக்கலாமா? சரி, காலையில் மிஸ் ஆகிருப்போகுது, அது மட்டும் பார்த்துக்கு. ஓகே ராஜா. அமௌண்ட் எவ்வளோ என்னன்னு கேட்டுக்கோ. புரியல. சரி ரைட் ஓகே. அந்த அக்கா இருந்த கேட்டு தப்பிச்சிட்டீங்க. அந்த பிள்ளைய தெரியுமா கூப்பிட்டீங்க? ஏன்னா நீ அந்த பிள்ளைய கூப்பிட்டு தான் வண்டி நிறுத்தின. ஏன்னா கரெக்டாக நீ வேறு அவ்வளோ தான் கரெக்டாக ஓட்டிகிட்டு வந்தவன். அப்புறம் அங்கே வந்து வண்டி நிற்கிதுன்னா அப்போ சும்மா நிற்காதுல்ல. நேரம் சேர்த்து கரெக்டாக தான்டா. 5 பேர் 4 பேர் தான் இருக்கோம். அது ஒன்று அரை டிக்கெட் தான் அப்படிங்கிறியா? ஆமாம், இல்லை ஒன்று அரை டிக்கெட்டுங்களா? ஆமா பஸ்லயே நான் டிக்கெட் பார்த்தீங்களா, பஸ்லேயே எனக்கு அரை டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஆமா இன்னும் ஃபுல்லாக தான் இருக்குது பெட்ரோல். ஏன் 4வது தான் முடிக்கிறேன், உங்களுக்கு அரை டிக்கெட் தந்துடுறாங்க. 8வது படி உன்னை எப்போ 8வதுல போட்டாங்க? பார்த்தாலே என் பையனை விட 2 இன்ச்சு ஹைட்டாக இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் போய் எத்தனை படியா? 3வது. இவனோட 2 இன்ச்சு ஹைட்டாக இருக்கு. அவன் நல்லாவே ஹைட்டு வாய்ப்பு இல்லைடா. உன மாதிரி உடல் பழகிட்டான். எப்படி சமுதிரம் விளாட்றான் அந்த மாதிரி. இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க, பரவாயில்ல. கொஞ்ச நாளாக எப்படி தானே இருக்காங்க, என்ன தெரியல. டைப்பாக தான் இருக்கான். ரெண்டாயிரம் செவன்
ராக்கியாவில் சிக்னல் இருக்கு, சிக்னல்கிட்ட போய் நிறுத்திக்கிறேன். இவ்வளோ ராக்கியா பிரச்சனை இல்லைங்களா? என்னாச்சு? பிரேக் பிடிச்சது. ஸ்பீட் பிரேக் தான், இல்லை இல்லை ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கு, அவ்வளோதான். சிக்னல் இல்லை, பச்சனி இல்லை என்ன. எனக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஸ்பீட் பிரேக் சொல்லலாம். இந்த ரோடு ஸ்பீட் பிரேக் இருக்காது தான். அப்படியா? நான் ஸ்பீட் பிரேக் காட்டிட்டேன் என்ன பண்ணுவேன்? அங்கே கடைசியில் இருக்கணும். இடையில நான் வந்துருச்சு இடையில. கடைசி ஆகி போச்சு. கடைசி யாருக்கு இன்னும் போகணும். கரூர் எப்பத்தி வந்துருக்கோம்? பிரிச்சாட்ட போய் கார் சேவை வாங்கிட்டு போகலாம். அதில் பெட்ரோல் இருக்காது, அடிச்சுட்டாங்க. டீசல் இல்லை. டீசல் அடிச்சுட்டீங்கன்னா 2 பேர் போகலாம். 8 பேர் போகலாம். அதுக்கு என்ன உங்கள் காரில் டீசல் வச்சுட்டு நான் வரணும்? எங்கிட்டே 2 இனோவா இருக்குடா. என்னவா இருக்கா? அப்போ இல்லை நீங்கள் எங்கிட்ட 2 இனோவா இருக்குடா. என்ன எப்படி இல்லைன்னு நல்லா 8 கார் வச்சுருந்தோம்டா. இப்போ 5 கார் வச்சுருக்கேன். அப்போ அண்ணனுக்கு நாளைக்கு நோவா எடுத்தோம். கொஞ்சம் செலவாகுமே. எதுக்கு? கார் மாறும்போது அப்புறம் அமௌண்ட்டு மாறும்ல. இது வேற பிரச்சனையா இருக்கு. சரி எதோ நான் முஸ்தாண்ணா தம்பி பையனை முஸ்து அண்ணாவே இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. முஸ்து அண்ணா தம்பி வேணுக்கு பண்ணுவாங்க. லெஃப்ட்டு செல்ல நான் ஓட்டுறேன். அண்ணங்களையும் வரணும். அந்த வண்டி கொண்டு போய் டக்குன்னு மாவு ஓடிடும். ஓட்டுறேன். வீக்கெண்டு தேர்ட் போட்டு வரும். வண்டி நின்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு போடணும். சும்மா மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு போட்டால் இப்படி தான் ஆகும். நிப்பாட்டி தான் நினச்சோம். வண்டி இருந்துச்சு தேடிக்கு ஓடிடலாம், டக்கு டக்குன்னு ஓடிடலாம். அவர் மைனாக என்ன கேட்குறாரு தெரியுமா? மைண்ட் ரோட்டில் ஓட்டுறேன்னு கேட்குறாரு. நீங்கள் வேணால் வீடியோ பாருங்க. இன்னொரு கேமரா வந்துடும். அது வந்துட்டு நல்லா இருக்கும். தெரிஞ்சிடும். அது வந்தால் தெரிஞ்சிடும். எப்போ கொடுத்தீங்க சர்வீஸ் கேமரா? 15 நாள் ஆச்சுக்கா. கேளுங்க. ஹெட்செட் கொடுப்பாங்க. ஹெட்செட் கொடு. இதுக்காக போக முடியாது. பட் 3 செகண்ட் கியர் போட்டு பிடிக்குதுல்ல தேடு தான் கரெக்டு தான். சரிங்க ஆட்டக்கூடாது. 4வது சரிங்க ஆட்டம் காட்டி தான் என் கை அங்கே வருது. சரிங்க ஆட்டாமல் யூஸ் பண்ணேன்னு என் கை அங்கே வராது. சிக்னல் தாண்டி லெஃப்ட் நிறுத்திடு. இங்கே ஒரு அக்கா சம்பவம் பண்ணாங்க. நானே எங்கே போய் வந்துட்டு இருக்கோம். இப்படி திருப்பி இப்படி வளர்ச்சி போகலாம்ல. ஆமாம். அக்கா அந்த கடைசி இருக்கு வளைக்கிறாங்க. சரியான டென்ஷன். பஸ் ஸ்டாப் தாண்டி நிறுத்திடு. பிள்ளைகளை பார்த்தா வண்டி நிறுத்திடுறான்டா. இருக்கிற மாதிரி நினைச்சிருக்கேன்.
நீ பார்த்தியா அக்கா வரங்கானே இருக்கிறான் என்ற